தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். நானோ கர்த்தரை நம்பியிருக்கிறேன். நானோ ஜெபம் பண்ணுவேன். நானோ அவன் துதித்து கொண்டிருப்பேன். நானோ அவரை நம்பியிருப்பேன். நான் அவரில் அடைக்கலம் புகுவேன். அவர் என் தேவனாயிருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்திறனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இதுவும் ஒரு மற்ற நமக்கு அவனுடையதான அனுபவ பாடல், நமக்கு ஒரு போதனையாக இருக்கிறது. இது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னென்னா, தாவீது வீட்டில் இருக்கிறார். மீகால் அப்போ என்ன ஆயிடுச்சு, சவுல் ஆட்களை அனுப்பி அவனை கொன்று போடணும், அவனை தூக்கிட்டு வாங்கங்கிறான். போகிறாங்க, அவர் சுகம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. கடைசியில் கட்டிலோடு தூக்கிட்டு போங்கன்னு கட்டிலோடு தூக்கிட்டு போயிட்டான். ஆக்சுவலாக அதுக்கு முந்தின நாள் ராத்திரி என்ன நடந்ததுன்னா, மீகால் தன்னுடைய புருஷனை தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டு ஓடி போயிடுங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டான். இதில் ஒரு சொருபத்தை வச்சு ஒரு ஆட்டு ரோமத்தை தலையில் போட்டு வச்சு விட்டான். கடைசியில் பார்த்தா அங்கே வெறும் சிலை தான் இருந்துச்சு. ஐயோ ஏமாற்றிட்டானேன்னு சொல்லி அவன் கோவப்படுறான். அப்படி ஜன்னல் வழியாக இறக்கி விடப்பட்டு இதே மாதிரி பவுலுக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. அதனால தான் இவங்கெல்லாம் அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி பாடுபடுகிற பரிசுத்தவான் ரொம்ப எளிதாக எடுத்துக்கோங்க. தாவீது படாத பாடா, கர்த்தர் தாவீதோட கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கலையா? பவுல் படாத பாடா, பவுல் அப்போ பாடுபட்டாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்தி அவன் ஸ்தோத்திரம் அவன் பல நூற்றுக்கணக்கான சபைகளை, ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை தரலையா? அதை கர்த்தர் பார்த்துக்குவார். ஸ்தோத்திரம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஜெபம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. கர்த்தாவே, என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே, என் ஜெபங்களுக்கு பதில் தார். என் மேல் எலும்புகளுக்கு விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். அவங்க பிடிக்க முடியாத உயரத்தில் வைங்கப்பா. அக்கிரமக்காரருக்கு என்னை தப்பியும் ஆண்டவரே. என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே. என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறாங்களே கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் இல்லை, பாவம் இல்லை, ஆனால் பலவான்கள் என் விரோதமாக கூட்டம் கூடுறாங்களே. எப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது சங்கீதம் முழுவதும் இந்த ஒரு புலம்பல் மாதிரி தான். முழுவதும் வேதனையின் வருஷங்கள், வருத்தங்க நேரத்தில், பாடுகள் நேரத்தில். அதனால தான் பாடுகளின் நேரத்தில் பாடல் வரும். இதனால தான் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 16வது வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன் சொல்லி 14 15ஆம் வசனத்தில் ஒருவன் துன்பப்பட்டால் ஆமென் ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை சரி போதும். அதுக்கு அடுத்து சொல்கிறார், வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்னா ஜெபம், அது மூப்பரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. எத்தனாம் வசனம்? 13 14. அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, சங்கீதம் பாடுங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் பாட்டு பாடுங்க, துன்பமாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. இப்போ இவர் ஜெபத்தையே பாடலாக பாடுறார். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை தப்புவியும், ஆண்டவரே என்னை அடைக்கலமாக இருந்தருளும், ஆண்டவரே என்னை தப்புவித்து ரட்சித்தருளும், ஆண்டவரே எனக்கு துணை செய்யும்.
ஹல்லேலூயா. ஆமாம், 5ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதீங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க சாயங்காலத்தில் நாயை மாறி அவங்க ஊழையிட்டுட்டு ஊரை சுற்றுறாங்க. தங்கள் வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளை எனக்கு விரோதமாக அங்கங்கே உட்கார்ந்து தெரு முனைகளில் பேசுகிறாங்க. அவர் உதடுகளில் பட்டயம் இருக்குது, உருவின பட்டயம் போல என்னை வேதனைப்படுத்தும்படி அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் பேசுகிறத கேட்குறவன் யார், எங்களை தட்டி கேட்குறவன் யாருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தாவே, நீ அவளை பார்த்து நகைப்பீரப்பா. என் தேவனை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க. புறஜாதி எல்லாரும் இகழுவீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அவங்க கிரியைகள் ஒன்றும் வாய்க்க போகிறதில்ல. கர்த்தர் அவர்களை வெறுத்து விட்டார். நானோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். அங்கே அவன்னு சொன்னீங்கன்னா சத்துருடைய வல்லமையை கண்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யும் வரை நான் காத்திருப்பேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். விசுவாசம். கர்த்தர் அவன் சொல்லுங்க நீங்களும், தேவன் கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு ஒரு நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. நான் கர்த்தர் கிருபையினால் என்னை சந்திப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை தப்புவிப்பார். என்னுடைய சத்துருக்களுக்கு வரப்போகிறதான அந்த தண்டனையை சரிக்கட்டுதலை நான் என் கண்கள் காணும்படி செய்வார். ஆனால் ஆண்டவர் கொண்டு போடாதீங்கப்பா, பாவம் கொண்டு போடாதீங்க. உங்கள் ஜனங்கள் மறந்து போவாங்க. எங்கள் கேடகமாய் ஆண்டவர் என்னுடைய வல்லமையினால் அவளை சிதறடித்து தாழ்த்தி போடும். பாருங்க, அப்பமா அவங்களுக்காக அவன் பண்ணுறான். அது சாகணும்னு நான் நினைக்கலப்பா, சாகணும்னு நினைக்கல, உணர்வடையும்படி, அவர்களை பார்த்து மற்றவர்களும் பயந்து உணர்வடையும்படி, திருந்தும்படி, தங்கள் பொல்லாத வழியை விட்டு விலகும்படி, உம்மை சார்ந்து கொள்ளும்படி செய்தருளும். அவர் உதடுகளின் பேச்சு வாயின் பாவமாக இருக்கு. அவள் இட்ட சாபம், அவங்க சொல்லிய பொய், தங்கள் பெருமையில் அகப்படுவாங்களே. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில் அரசாளுகிறார் என்று அவள் அறியும் பொருட்டு அவளை உடைய உக்கிரத்தில் நிர்மூலமாக்கும். இனி இராதபடி நீரே தேவன் என்று அறியும்படி ஒரு அற்புதம் செய்யும். நல்ல கை சொல்லு, நீரே தேவன் என்று அறியும்படி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று இந்த உலகம் அறியும்படி, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்று இந்த உலகம் அறியும்படி, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும் நான் கர்த்தருடைய நீதிமான் என்றும் உலகம் அறியும்படி, நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று உலகம் அறியும்படிக்கு ஒரு அற்புதம் செய்திடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் அன்பரே அவர்கள் நாய்களைப் போல ஊழையிட்டு, மறுபடியும் ஏற்கனவே சொன்னதே சொல்கிறார், உணவுக்காக அலைந்து தெரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. 16ஆம் வசனம் சொல்கிறார், நானோ, சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நானோ ஜெபம் பண்ணுவேன். நானோ அவன் துதித்து கொண்டிருப்பேன். நானோ அவரை நம்பி இருப்பேன். நான் அவரில் அடைக்கலம் புகுவேன். அவர் என் தேவனாயிருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் பாதுகாக்கப்பட்டேன். அவர் என் பாதுகாவலர். என் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 59. இந்த 59வது சங்கீதத்துலேயும் என்ன செய்கிறாங்க, தாவீதை பிடிப்பதற்கு என்ன செய்கிறாங்க, ஆட்களை ஏற்பாடு செய்கிறத நம்ம இந்த இடத்துல ஏவல் ஆட்களை வைத்து பிடித்து அவரை என்ன செய்யணும், கொன்று போடணுங்கிறது தான் சவுலுடையதான திட்டம். அப்போ இதுலேயும் இந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்கிறார், தாவீது ஜெபிக்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற, பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஒரு துன்பப்பட்டால் ஜெபிக்க கடவன். நமக்கு துன்பம் வரும்போது நம்ம புலம்ப வேண்டாம், நம்ம தூங்காமல் கிடக்க வேண்டாம். நம்ம என்ன செய்வோம், முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தாவீதை போல தேவனை நோக்கி கூப்பிடும்.
ஆமென். என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. என்னிடத்தில் ஆண்டவரே அக்கிரமம் இல்லாதிருந்தோம் என்ன செய்கிறாங்க, ஓடி ஓடி என்கிட்ட யுத்தத்துக்கு வர்றாங்களேப்பா, எனக்கு துணை செய்ய தேவனே விழித்து பாரும் என்று சொல்லி என்ன செய்கிறார், என்னை நோக்கி பாருங்கிறாரு. நீர் தான் என்னை அடைக்கலம்னு சொல்கிறாரு. ஆமென். தேவன் அப்பா தமது கிருபையினால் என்னை நிச்சயமாய் சந்திப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆமென். நான் சத்துருக்குடைய நீதி சர்க்கெட்டுதலை நான் கண்டிப்பாக காண்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனை சங்கீதக்காரன் தேவனை உயர்ந்த அடைக்கலமாக வைக்கிறார். கிருபையுள்ள தேவனாக தேவனை என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். ஆமீன். ஆகையினால நான் என்ன செய்வேன், எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்குன போது நான் என்ன செய்வேன், உங்களுடைய வல்லமே நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன். துன்பத்து நேரத்துலையும் பாடி கீர்த்தனை பண்ணுறாரு, ஜெயம் கிடைச்ச பிறகும் பாடி கீர்த்தனை பண்ணுகிறார். ஆமாம். நாமும் இதை செய்வோமா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இந்த நாளிலும் தாவீது செய்தது போல கர்த்தாவே நீர் அவருக்கு அடைக்கலமும் கோட்டையும் ஆமேனப்பா துருக்கமாக இருந்தது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கோட்டையும் அரணும் துருக்கமுமாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வேளையிலையும் கர்த்தாவே அப்பா நம்முடைய மகனுக்கு இறங்கின தேவன் ஆமை இதை போல இக்கட்டு காலத்தில் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நியாயமில்லாமல் அப்பா தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் நியாயமில்லாமல் கர்த்தாவே ஆமேன் என்ற பகையை சம்பாதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆமை நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிக்கும்படிக்கு கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கேட்பீரப்பா, நிச்சயமாக நியாயம் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே மிக்க அப்பா பாடி கீர்த்தனம் பண்ண கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.